இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் உண்மையிலுமே ஒரு நார்மலான ஒரு மண்டே நைட் ராவா இருந்துச்சு. அதாவது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஒரு நார்மலான ஒரு மண்டே நைட் ராவா இருந்துச்சு. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா. அது இல்லாம நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஃபனா வந்து நம்முடைய எல்ஏ நைட் கூட வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. மண்டே நைட் ராவோட மெயின் இவெண்ட்டா வந்து நம்முடைய சித்ரோன்ஸ் வெர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து உண்மையிலுமே ஒரு நார்மலான ஒரு மேட்சா இருந்துச்சு. அது இல்லாம நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாம இந்த மேட்ச் இடையில வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸோட அந்த ஃபேக்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இது வந்து முழுக்க முழுக்க பிளட் லைனோட ஒரு காப்பி அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே நான் தெரியும். அது இல்லாம நானே சொல்லியிருக்கேன். அதனால எப்படி பிளட் லைன் வந்து எப்படி வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபைட் பண்றப்ப அந்த ஒரு அந்த இடத்துக்கு வந்து என்டர்ஃபியர் ஆவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஆனாலும் அந்த இதில் வந்து நம்முடைய அந்த இடத்துல வந்து நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து நம்முடைய எல்ஏ நைட்டை வந்து கிளீனாக அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ணி அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து அவரு ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதாவது இதில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறா அப்படின்னா டைட்டில் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஆக வாய்ப்பே கிடையாது. நேற்று தான் டைட்டிலை வின் பண்ணாரு சித்ரோன்ஸ். அதுங்களும் லாஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு அதாவது சிஎம் பங்கு வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணி வெறும் 5 செகண்ட், அதாவது 5 நிமிஷம் 15 செகண்ட்லேயே வந்து, அதாவது 10 செகண்ட்லேயே வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து லாஸ் பண்ணிட்டாரு நம்முடைய சிஎம் பங்க். அவர் வந்து நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துக்கு வராரு. வந்து அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய சித்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் இருக்க எல்லாருமே வந்து நம்முடைய எல்ஐ நைட்டையும் நம்முடைய சிஎம் பங்கையும் வந்து அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு நான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போக போதும் அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு தீம் சாங் வந்து அந்த இடத்துல வந்து ஒலிக்குது. ஆனாலும் ஒலிக்கிறப்ப அந்த இடத்துல இருந்து ரோமன் ரெயின்ஸ் எங்கிட்டு இருந்து வரா, அதாவது ஆடியன்ஸ் சைட்லேருந்து வரானா இல்லை வேறு பக்கம் இருந்து வரானா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அதாவது குழப்பத்தில் இருந்தாங்கிறது நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தார். நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து டைரக்ட்லி அதாவது பேக் ஸ்டேஜ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வழியாகவே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்சு, அதுக்கப்புறம் நம்முடைய பிராண்ட் பிரேக்கர், அதாவது பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து ஒரு எஃப்ஐ மாதிரி ஒரு போட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஓடி போயிட்டார். ஓடி போய் ரிங்குக்குள்ளே போய் நின்றுக்கிட்டார். ரிங்குக்குள்ளே நின்றுட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வரப்போ உடனே என்ன பண்ணுறாரு, வெளியில் போயிட்டு ஒரு மைண்ட் கேம் விளாண்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பரட்டி எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு தர்ம அடியை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரும் பிரான்சன் ரெய்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்முடைய பிராண்ட் பிரேக்கரோட அந்த ஒரு ஸ்பியர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஸ்பியர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு ஸ்பியரை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து போட்டுட்டார். அது இல்லாமல் நம்முடைய பிரான்சன் ரீட், அதாவது இப்போ வந்து சொல்கிறாங்களா ட்ரைபிள் பூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வச்சிருக்கிறதுனால நம்முடைய இப்போ பிரான்சன் ரீட் வந்து பூட்ஸ் அப்படின்னு ஆகிட்டார். அதாவது ட்ரைபிள் சிப் பூட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அது பிரான்சன் ரீடு வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 2 சுனாமியை போட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸை கதிகலங்க வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஸ்டோரி லைன் வந்து யார் கூட வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் அதே நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் ரீட் சித்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் ஃபியூட் வந்து கிரியேட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சம்மர் ஸ்லாமில் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து திரும்பி வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஒரு தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்குது. அதை தீர்க்கணும் அப்படிங்கன்னா இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொன்னால் அதனால் அதே மாதிரி அந்த சம்மர் ஸ்லாமில் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய சிஎம் பங்கும் சரி, நம்முடைய சித்ரோனும் சரி, இவங்க 3 பேருமே ஒரு ஃபியூடில் வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து கண்டிப்பாக தெரியுது. அது இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அதாவது ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சித்ரோன்ஸும் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட மேபி நடக்கும். அதாவது ரெசல்மனியா 41ல் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி 42லையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இந்த ஒரு மேட்ச் திரும்பி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சாக நடக்கும். அதில் அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து திரும்பி கூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து வின் பண்ணலாம். இல்லை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த மேட்ச்சில் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னல, அந்த மேட்ச் தான் அகைன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களோடக்கான ஒரு ஃபியூடு வந்து ஒரு லாங் டைம் ஃபியூடாக வந்து இருக்க போகுது. இப்போ வந்து நம்முடைய சித்ரோன்ஸும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி, சிஎம் பங்கும் சரி, இவங்க எல்லாருமே ஒரே ட்ராக்ல தான் போகிறாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பகை யார் அப்படின்னா நம்முடைய சித்ரோன்ஸ். அதே நம்முடைய சிஎம் பங்குக்கு யார் பகை அப்படின்னா நம்முடைய சித்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே இருக்கனால நம்முடைய அது ஒரு ஃபியூடு, இவங்க 3 பேருமே ஒரு ஃபியூடு போகிறாங்க அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய சிஎம் பங்கும் ஒரு டாக் டீமாக இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு நம்மளுடைய, அதாவது இவங்களுக்குள்ளேயும் பகை இருக்குது, ஆனாலும் இவங்க வந்து ஒரு டாக் டீமாக இருந்துக்கிட்டே வந்து நம்முடைய சித்ரோன்ஸை வந்து பழி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இவங்களுக்கான மேட்சஸ் வந்து
WWE அப்கமிங் பேப்பர் கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்முடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன், அதாவது பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், செத்தோன்ஸ் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், எல்ஏ நைட்டுக்கான ஒரு 6 மந்த் டேக் மேட்ச் கூட கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.